சிவமணி இறப்பு நிச்சயம் என்று உரைக்கிறாயே, மாற்றமே கிடையாது. மனமிருந்தால் மார்க்கம் உண்டு மன்னா, மனமிருந்தால் மார்க்கம் உண்டு மன்னா. அப்படி என்றால் கடைசி வரை என்னுடைய மகன் என்னோடு வாழ வேண்டும். ஆமா மன்னா, அவனோடு இருக்க வேண்டும் என்றால் ஏதாவது மார்க்கம் இருக்கும் அண்ணா. உங்கள் மகன் இருக்கக்கூடாது என்றால், என் மகன் உயிரோடு என்னோடு வாழ வேண்டும் என்றால் உங்கள் கோட்டையிலே ஒரு பகுதியிலே கண்ணாடி மாளிகை அமைக்க வேண்டும். சைலண்ட். இந்த மதிவதிராவின் நாட்டிலே எல்லையிலே ஒரு கண்ணாடி மாளிகை அமைக்க வேண்டும். ஆமாம் அண்ணா. சரி, அதை சுற்றி இரும்பு கோட்டை அமைக்க வேண்டும். அதை சுற்றி இரும்பு கோட்டை அமைக்க வேண்டும். அதை சுற்றி அக்னி அமைக்க வேண்டும். அதை சுற்றி அக்னி வளர்த்து, ஆம், நாளை காலை 8 மணி வரை அதற்குள்ளே நானும் என் மகனை இரவு முழுவதும் கல்வித்துக் கொண்டு அவனை பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் மகன் உயிர் போய்விடும். ஆனால் பாதுகாத்து விட்டால் உங்கள் மகனுக்கு மரணம் என்பதே நேரம். தேவா, தேவா, என் மகன் என்னோடு வாழ வேண்டும். எனக்கு துணை யார்? என் மகனுக்கு யாருமே கிடையாது. அதனால் இந்த கூறிய வண்ணமே அனைத்து சென்று வாருங்கள். என் மகன் சிவமணி வந்தார். இந்த வார்த்தை நான் எப்படி சொல்ல போகிறேன்? ஒன்றிலே பார்த்திருக்கிறேன் என்று பார்க்க போகிறேன் என்று வைத்தீர்களே, மனப்பட பார்த்துட்டீங்களாப்பா? அப்பா, இந்த நாட்டை மணிமுடி சூட்டி வைக்க போறேன்னு சொன்னீங்க, நாள் குறிச்சிட்டீங்களாப்பா? காலகாலத்திலே உனக்கு திருமணம் செய்து இந்த நாட்டில் பொறுப்பு ஒப்படைக்கலாம் என்ற சந்தோஷத்தோடு உனக்கு ஜாதகத்தை கிடைத்தால் உங்களுக்கு குலகுரு என்ன உரைத்தார் தெரியுமா? உன் ஜாதகத்தை கிடைத்து பார்த்து சொல்லவும் முடியவில்லை, சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லையே. ஜாதகத்தை கழித்து நாளை காலை விடியற் காலை 8 மணி அளவிலே உனக்கு கட்டா ஒன்று சேர்க்க முடியாது முடியாது.
நடக்காதென்பார் கிடைத்து நடக்கும் என்பார் நடக்காதே. என்ற பிறவிலே நான் என்னப்பா தவறு செய்தேன்? எதற்காக அந்த ஆண்டவர் எனக்கு இந்த சென்ற பிறவிலே என் தாய் தந்தையரை அடித்தேன். உடன் பிறந்தவர்களை ஏற்றினேனா? பிற செல்லும் பாதைகளை முன்வைத்தேனா? பிறர் உணவிலே சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். ஒரு குழந்தைக்கு பாறைகளிலே விஷம் கலந்தேனா? இதற்காக அந்த ஆண்டவர் எனக்கு இப்பேற்பட்ட தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்பா. உயிரோடு இருக்கும்போதே இறக்கும் தேதி தெரிந்தால் இருக்கும் இவனமெல்லாம் அப்பா, எப்பொழுது என்னுடைய மரணம் வரப்போகிறது என்று ஒவ்வொரு நொடியும் நான் செத்து செத்து பிழைப்பதை விட உங்க கையாலே குலகுரு என்ன குறைத்தார் தெரியுமா? நீ கடைசி வரை என்னோடு நீ வாழ வேண்டும் என்று அதற்கு ஒரு வழிமுறைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? என்னப்பா, நம்முடைய நாட்டிலே ஒரு பகுதியிலே ஒரு அழகான ஒரு கண்ணாடி மாளிகை அமைக்க வேண்டுமா? அந்த கண்ணாடி மாளிகை சுற்றி இரும்பு கோட்டை அமைத்து அதை சுற்றிலும் அகழி வளர்த்து அதற்குள்ளே இந்த இரவு முழுவதும் உன்னை நான் பாதுகாத்து விட்டால் உனக்கு மரணம் என்பதை வழங்க உழைத்திருக்கிறார் குலகுரு. விதியை மதியால் வெல்லலாம் என்று பழமொழி இருக்கிறது. ஆனால் அந்த யமதர்மன் எப்பேற்பட்டவன் நான் தெரியுமா? ஒருவர் இறக்கும் தருவாயிலே நோய்வாய்ப்பட்டிருக்கும் தருவாயிலே எத்தனையோ உற்றத்தார் சுற்றத்தார்கள் எல்லாம் உடன் இருப்பார்களாம். மடி மேலேயே படுக்க வச்சிட்டு இருப்பாங்களாம்ப்பா. அப்படி மடி மேல படுக்க வச்சிட்டு இருக்கும் போதே யாருக்கும் தெரியாம அந்த யமதர்மன் உயிரை பிடித்து விடுவானா? அந்த உயிரை எடுக்கும் ஒரு நொடி அங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மாயையை செய்து விடுவானா? எப்படி உயிர் பிரிந்ததுன்னு மடியில படுக்க வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கே தெரியாதாம்பா. அப்படி மடி மீது படுக்க வச்சிட்டு இருக்கவங்களுக்கே தெரியாம உயிரை எடுக்க தெரிந்த அவருக்கு ஆழ்கடலிலே கண்ணாடி கோட்டை அமைத்து இரும்பு கோட்டை அமைத்து அதை சுற்றியும் அக்னி தீயை முட்டினால் என்னை காப்பாற்றி விடலாம் என்று குலகுரு உரைத்தார் என்று நிச்சயமா முடியுமாப்பா? ராஜா, உனக்காக நான் இதயம் செய்ய காத்துக் கொள்கிறேன். நீ பயப்படாத பாப்பா, நான் இருக்கேன். அப்பா, மனிதன் நினைப்பதும் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தார்.
ஆ